ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி. குடும்ப பெண்களின் கஷ்டம் மற்றும் துன்பத்திற்கு பின்னால் 2 காரணம் இருக்குது. அதாவது நம்ம 2 கண்கள் மாதிரி கஷ்டமும் துன்பமும் எப்பயுமே இந்த குடும்ப பெண்கள் பின்னாடி இருக்குங்க. அது எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பொதுவாக திருமணமான பெண்கள் எல்லாருமே மற்றவங்க முன்னாடி நல்லா வாழணும், கௌரவமாக வாழணும், கெத்தாக வாழணும் தாங்க ஆசைப்படுவோம். ஆசை மட்டும்தாங்க படுவோம். ஆனால் ஆசைப்படுறது மட்டும் போதாதுங்க, ஒரு சில குணத்தை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஒரு 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதை விட்டாலே கண்டிப்பாக நல்லா வாழ்வோம், கௌரவமாகவும் வாழ்வோங்க. அது என்னன்னு நம்ம கடகடன்னு பார்த்துருவோமா? ஃபாலோ பண்ணுறதுல ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பொறுமையாக இருக்கிறது. அதாவது பொறுமைன்னு பெண்களுக்கே பொறுமை எழுதி வச்ச மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்க திருமணமாகி நம்மளை கொடுக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொல்கிறது பொறுமையாக இருக்கணும், எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படின்னு பயங்கர அட்வைஸ்லாம் பண்ணி நம்மளை அனுப்புவாங்க. எல்லாத்துக்கும் தாழ்ந்து தான் போகணும், யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, வீட்டு வேலையெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில கட்டாய கடமைகளை நம்மளோட திணிச்சு பொறுமையாருன்னு நம்மளை பொறுமையாக இருக்க சொல்லுவாங்க. பொறுமையாக இருக்க வேண்டியதாங்க. ஆனால் எல்லாம் மீறி போயிருச்சுன்னா யார் பேச்சையும் கேட்காதீங்க, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. அதை தான் நானும் சஜெக்ஷன் பண்ணுவேன். 2வது நம்ம வைக்கிற தவறுன்னு பார்த்தோம்னா பாசங்க. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க பெண்கள் கோவப்படாமல் பாசத்தை காட்டி மாற்றணும்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. என்னதான் நம்ம பாசத்தை காட்டினாலும் அங்கே வெறுப்பை காட்டினா தேவையில்லாத இடத்துல கொட்டுற குப்பை மாதிரி தானங்க. 2 பாசமும் ஒன்றா இணைஞ்சாதானே அந்த பாசத்துக்கே வேல்யூ, மதிப்பு. அதனால் எந்த இடத்துல பாசம் இல்லைன்னு தெரியுதோ நீங்கள் பாசத்தை வெட்டியாக குப்பை மாதிரி வீணாக்கிறாதீங்க. இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் கெத்தாக இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதனால் அடிமத்தனமாகவும் கோலத்தனமாகவும் இருந்துடாதீங்க. 3வதாக நம்ம பார்த்தோம்னா கூட்டமாக குறை சொல்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன அந்த ஒரு குழந்தைய பார்க்குறதுக்கு 7 பேரை தேடுறியா அப்படின்னு கேட்பாங்க. நாங்களாம் வாழ்ந்த காலத்தில் 7 பிள்ளையை பெற்று வளர்த்தோம், நாங்கள் தன்னந்தனியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லி நம்மளை மட்டம் தட்டுவாங்க. ஆனால் அவங்க வளர்த்தப்ப தான் தெரியும் அவங்க எத்தனை பேர்த்த துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு. அதனால நீங்கள் யாதொரு துணையும் இல்லாமல் உங்கள் பிள்ளைய எல்லா கஷ்டம் துன்பத்திற்கு அப்புறமும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன்னு பெருமை கொண்டுக்குங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நீங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. 4வதாக பார்த்தோம்னா பெண்களுக்கு பெண்களே எதிரிங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நீலாம் என்ன குழந்தை வளர்க்குறன்னு. ஆனால் அவங்க வளர்த்து பெற்று ஒரு குழந்தைய நம்ம கையில் கொடுத்துருப்பாங்களே, அவங்கள வச்சு நம்ம எப்படி காலம் தள்ளுறோன்னு நம்மளுக்கு தாங்க தெரியும். அதனால அவங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போய்கிட்டே இருக்குங்க. அதை மட்டும் கண்டிப்பாக மாற்றிக்குங்க, நல்லா வாழலாம், துன்பம் கஷ்டம் வராது. 5வது என்னன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எதையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும், இதை ஃபாலோ பண்ணி செய்யுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க. உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ, நம்ம குடும்ப சுச்சுவேஷனுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கும் எது கரெக்டோ அதை மட்டும் செஞ்சு நேர் வழியில் செல்லுங்க. இந்த மாதிரியான 5 விஷயங்களையும் கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணு விடுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக துன்பம் கஷ்டம் வராது. வாழ்க்கையில் நல்லா வாழலாம், கெத்தாகவும் வாழலாம், கௌரவமாகவும் வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.